அன்பான சன் டிவி நேயர்களுக்கு வணக்கம் and welcome to வணக்கம் தமிழா வழங்குவோர் பூம் எக்ஸ்பிரஸ் பிரீஃப்ஸ் உடன் வழங்குவோர் லெவிஸ்டா இன்ஸ்டன்ட் காஃபி. பூஜிதா, அது சூப்பர் ஸ்டார் வந்துட்டு ஒரு டைலாக் சொல்லுவார் ஐஸ்வர்யா ராயை பார்த்து, இந்த உலகத்திலேயே கடவுள் படைச்ச ரெண்டு படைப்பு அப்படின்னு சொல்லுவார் தெரியுமா? அதையும் தாண்டி ஒரு முக்கியமான படைப்பு என்னன்னா மனிதர்களுடைய உடம்பு. அதுலேயே வந்துட்டு ஒரு ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயம், எப்போவுமே வியக்க வச்சுக்கிட்டே இருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த நரம்பு அப்படின்ற சொல்லலாம். நரம்பு மண்டலம் மற்றும் வந்துட்டு இந்த மூளையின் செயல்பாடு. ஸோ இந்த நரம்பை பற்றி எவ்வளவோ ஆய்வுகள் செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் ஒவ்வொரு தடவையும் வித்தியாசமான ஒரு அபூர்வமான விஷயங்கள் நிறைய நமக்கு வந்துகிட்டே இருக்கு. இன்னும் 100 வருஷத்துக்கு எடுத்துக்கிட்டா கூட இந்த மூளை சம்பந்தப்பட்ட இந்த ஆய்வுகள் அப்படின்றது நடந்துகிட்டே இருக்கும், அதை நிறுத்தவே முடியாதுன்னு சொல்றாங்க ஆய்வாளர்கள். எஸ், கரெக்ட். ஏன் இவ்வளவு நேரம் நாங்க இந்த விஷயத்தை பத்தி பேசுறோம் அப்படின்னா, தலை மற்றும் மூளையை காப்பாற்றுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவும் விபத்திலிருந்து காப்பாற்றுறது அத்தியாவசியம். அதுக்காக தான் ஒவ்வொரு வருஷமும் மார்ச் 20ஆம் தேதி வேர்ல்ட் ஹெட் இன்ஜுரி அவேர்னஸ் டே, அதாவது தலைக்காயம் விழிப்புணர்வு தினமாக அனுசரிக்கப்படுது. ஸோ இந்த நாள் குறிப்பாக எதுக்கு அப்படின்னா, நம்மளுக்கு ஏற்படக்கூடிய தலை மற்றும் மூளை சம்பந்தப்பட்ட காயங்களை எப்படி நம்ம கவனமாக பார்த்துக்கணும், இந்த காயம் ஏற்படாமல் இருக்கிறத நினைவூட்டுறதுக்காக தான் இந்த நாள். ஸோ முக்கியமாக பரத் சொன்ன மாதிரி இந்த தலை மூளை பற்றி பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனா இப்போ ஒருவேளை தலை மற்றும் மூளையில காயம் ஏற்பட்டுச்சுன்னா, அது லேசான அடியிலிருந்து கடுமையான மூளை காயம் வரை ஏற்பட்டுச்சுன்னா அதுல இருந்து நம்ம தற்காத்துக்கிறது எப்படி? இன்னும் நரம்பியல் சம்பந்தப்பட்ட பல சந்தேகங்கள் அண்ட் கேள்விக்கு ரொம்ப தெளிவா இன்னைக்கு நம்மளுக்கு விடை சொல்றதுக்காக ஒரு சூப்பர் எக்ஸ்பர்ட் ஒருத்தங்க வந்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இவரை பத்தி சொல்லணும் அப்படின்னா, மிகவும் அனுபவம் வாய்ந்த பிரபலமான மூளை மற்றும் நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர் நியூரோ சர்ஜன் டாக்டர் நடராஜன் மீனாட்சி சுந்தரம் அவர்களை வரவேற்கலாம். வணக்கம் டாக்டர். ஹாய் டாக்டர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அண்ட் டாக்டர், இன்னைக்கு நரம்பியல் மற்றும் மூளை சம்பந்தப்பட்ட பல கேள்விகள் உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். ஸோ நான் சொல்லியிருந்த மாதிரி மார்ச் 20 உலக தலைக்காயம் விழிப்புணர்வு தினம். இந்த தினத்தை அனுசரிக்கிறதுக்கான முக்கியமான காரணம் என்ன டாக்டர்? உலகம் உள்ள சன் டிவி நேயர்களுக்கு என்னுடைய அன்பான காலை வணக்கங்கள். ஸோ இந்த உலக தலைக்காய விழிப்புணர்வு நாள் அப்படிங்கிறது இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். மக்கள் மத்தியில் தலைக்காயத்துடைய விழிப்புணர்வை நம்ம உருவாக்குறதுக்காண்டி இதை மெயினாக நம்ம பண்ணுறோம். ஸோ இந்த பேர்டன் ஆஃப் ஹெட் இன்ஜுரி இந்த கண்ட்ரி, நம்ம நாட்டில் கிட்டத்தட்ட இந்த தலைக்காயத்தினால உயிரிழப்புகள், அவங்களுடைய இழப்புகள், அதாவது ஹேண்டிகேப்டாக மாறுறது, அது மார்பிடிட்டின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரியான இது ரொம்ப ஜாஸ்தியாக உண்டு. ஸோ ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட நம்ம நாட்டில் 5 லட்சம் பேருக்கு தலைக்காயம் நடக்குது. ஒரு வருஷத்துக்கு 5 லட்சம் பேருக்கு தலைக்காயம் நடக்குது. அதில் கிட்டத்தட்ட 1.5 லட்சம் பேர் இதனால் தலைக்காயத்தினால் உயிரிழந்து போகிறாங்க. ஸோ இதில் தமிழ்நாடு நம்பர் 1ல் இருக்குது. ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 65,000 தலைக்காய இது நடக்குதுங்க. ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னா, நம்ம நாட்டுடைய இது ஒரு நாட்டுக்கு ஒரு பாரம், குடும்பத்துக்கும் ஒரு பாரம். அந்த குடும்பத்துக்கு ஒரு பாரமாக மாறும்போது நாட்டுக்கு ஒரு பாரமாக மாறும். ஸோ ஒரு நாட்டோட வளர்ச்சிக்கு நம்மளோட சிட்டிசன்ஸோட ஹெல்த் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால தான் ஒவ்வொரு முக்கியமான விஷயங்களுக்கும் நம்ம ஒரு தினமாக நம்ம அனுசரித்து அது ஒரு அவேர்னஸாக விழிப்புணர்வாக நம்ம கொண்டு வரோம். டாக்டர், இப்போ நீங்கள் சொல்லும்போதே இந்த ஒரு 5 லட்சம் இந்த ஒரு நம்பர்லாம் சொல்லும்போதே நம்மளுக்கு பார்க்குறதுக்கு பயமாக இருக்குது. அண்ட் இந்த தலைக்காயம், இந்த மூளைக்காயம், இந்த மாதிரியான விஷயங்கள் ஏற்படுறதுக்கான காரணங்கள் என்ன? அண்ட் அட் த சேம் டைம் இவ்வளவு விபத்துகள் நடக்குதுன்னு நீங்கள் சொல்கிறீங்களா, அதை பற்றி விளக்கமும் சொல்லுங்களேன். ஸோ இது நான் 1.5 லட்சம் 50,000 சொல்கிறத விட இன்னும் ஃபைனலாக சொல்ல போனால், ஒரு நிமிஷத்துக்கு கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு கிட்டத்தட்ட 7லேருந்து 10 பேர் இதனால் இறந்து போயிட்டுருக்காங்க ஒரு மணி நேரத்துக்கு. ஸோ அந்த அளவுக்கு அந்த தலைக்காயத்தினுடைய இன்டென்சிட்டி ரொம்ப ரொம்ப தெரியணும் நமக்கு. ஸோ அதோட சீரியஸ்னஸ் நமக்கு தெரிஞ்சால் தான் நம்ம அதை எப்படி நம்ம தடுக்க முடியும். ஏன்னா இது இட் இஸ் அன் ஈஸிலி ப்ரிவென்டபிள் ப்ராப்ளம். இதெல்லாம் நம்மளால் தடுக்கக்கூடிய ஒரு விஷயம். இது ஒரு கட்டி மாதிரியோ இல்லை சுகர் மாதிரியோ இல்லை ப்ரெஷர் மாதிரியோ கிடையாது. இது முற்றிலும் நம்மளுடைய தவறுகள் இல்லை நம்மளுடைய நெக்லிஜென்ஸ்னால் வரக்கூடிய ஒரு விஷயம் அது. ஸோ ஏன் நமக்கு தலைக்காயம் ஜாஸ்தியாக வருது அப்படின்னா, ஒன்று இது நம்ம ஒரு அவேர்னஸ் வரணும். நம்ம ப்ராப்பரான முதல்ல ப்ரிவென்ஷன் என்ன, வருமுன் காப்போம், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம ட்ராவல் பண்ணும்போது சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் ஃபாலோ பண்ணணும். ஒன்று, நம்ம 2 வீலரில் போகும்போது நம்ம ஹெல்மெட் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். ஸோ ஹெல்மெட் நம்ம ஜஸ்ட் போலீஸ்லேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்காண்டி ஜஸ்ட் ஒரு பேருக்கு ஒரு கேப் மாதிரி யூஸ் பண்ணக்கூடாது. அந்த ஹெல்மெட்டில் இருக்கிற அந்த ஸ்ட்ராப் நம்ம போடணும். இந்த ஹெல்மெட் கொஞ்சம் கழுத்து ஒரு பகுதியும் கவர் பண்ணும். அந்த ஸ்ட்ராப் கண்டிப்பாக நம்ம போடணும்.
தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு நம்ம கீழே விழும்போது அந்த ஃபஸ்ட் இம்பேக்ட் வந்து படும்போது அந்த ஃபோர்ஸில் வந்து ஹெல்மெட் வந்து தெரிச்சிரும், இல்லை வந்து மூவ் ஆயிரும். ஸோ அந்த ஸ்ட்ராப் இருந்தால் தான் ஃபர்தர் செகண்டரி இம்பேக்ட்ஸ் அண்ட் மோர் ஃபர்தர் இம்பேக்ட்ஸ்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணும். இட் வில் ஹோல்ட் இன் பொசிஷன். ஸோ அதனால் இட் ஷுட் பி ஸ்ட்ராப்டு. ஸோ இது 2 வீலரில் போகும்போது. அது ரெண்டாவது வந்து நம்ம 4 வீலர் கார்லலாம் போகும்போது வந்து வி ஷுட் வேர் அ சீட் பெல்ட். ஸோ சீட் பெல்ட் வந்து ரொம்ப ரொம்ப அத்தியாவசியம். அது நம்ம குழந்தைங்க வந்து வச்சுருக்கோன்னா, ஸோ குழந்தைங்களுக்குன்னு வந்து உண்டான சில சேஃப்டி மெஷர்ஸ் இருக்குது, அவங்களுக்குன்னு வந்து சில சீட்ஸ் இருக்குது. ஸோ அந்த சீட்ஸில் வச்சு அவங்கள ஸ்ட்ராப் பண்ணணும். ஸோ அப்போ தான் வந்து காரில் வந்து வெஹிக்கிள்ஸில் இருக்கிற அந்த குழந்தைகளை வந்து வேறு எதுவும் ஃபர்தராக ரொம்ப மோசமான தலைக்காயம் இல்லாமல் நம்ம காப்பாற்ற முடியும் அவங்களுக்கு. ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம் மூணாவது வந்து வண்டி ஓட்டும்போது தண்ணியை வந்து அடிச்சிடுவது. ஆல்கஹால் டிரைவிங், ட்ரங்க் அண்ட் டிரைவ் இஸ் வெரி வெரி காமன். ஸோ தண்ணியை வந்து அடிச்சுட்டு வந்து கண்டிப்பாக எந்த ஒரு வாகனத்தையும் நம்ம வந்து ஓட்டக்கூடாது. கரெக்ட். எங்க டாக்டர் ஒரு 2 வீலர்லயே 5 பேர் டிராவல் பண்றாங்க டாக்டர், அதுவும் ஹெல்மெட்டும் இல்லாம. அதை காட்டில அவர் சொன்ன விஷயம் என்னன்னா ஹெல்மெட் போடணும், ஹெல்மெட் மாதிரி நீங்க போட்டு நான் நிறைய பேரை பார்த்துருக்கிறேன், ஒரு கேப் மாதிரி தான் இருக்கும், அதை கீழே அந்த பக்கிள் கூட போட மாட்டாங்க. ஸோ ஹெல்மெட் வந்துட்டு உங்க தலையை விட்டு போகாம இருக்கிறதுக்கு அந்த பக்கிள் பண்ணுங்க, அதான் முக்கியமான விஷயம் டாக்டர் சொல்றாரு. டாக்டர் இப்போ நீங்க சொல்றது எல்லாமே வந்துட்டு ஒரு தலை காயம் பட்டா அதில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் வரும் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. ஆனால் சில பேருக்கு சடனாக வந்துட்டு திடீர்னு ஒரு தலைவலி அப்படின்றது வரும், ஒரு அது ஓயாத தலைவலியாக இருக்கும். அப்பப்போ சொல்லுவாங்க எனக்கு ஒரு தலைவலி, அது பெருமையாக வர சில பேர் சொல்லுவாங்க எனக்கு மட்டும் தலைவலி வந்துச்சுன்னா போகவே போகாத தலையை கழட்டி வச்சலான்னு. இது ஏன் இந்த தலைவலி வருது, அதுக்கு என்ன நிவாரணம், அதை பற்றி சொல்லுங்களேன். ஸோ தலைவலியை வந்து இன்றைக்கி வந்து முக்கால்வாசி பேருக்கு வந்து நம்ம வந்து அதை என்கவுண்டர் பண்ணியிருக்கோம், இன்க்ளூடிங் மீ. ஸோ எப்போ வந்து அந்த தலைவலி இஸ் வெரி வெரி சிக்னிஃபிகண்ட். ஸோ தலைவலிங்கிற அந்த ஒரு விஷயம் வந்து அதை வந்து இக்னோர் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. எல்லா தலைவலியும் வந்து மைக்ரேன் தலைவலி கிடையாது. நிறைய நேரங்கள் வந்து நம்ம வந்து இக்னோர் பண்ணுறனால முத்தி போனதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் நம்ம வந்து ஃபேஸ் பண்ண, அப்போ நமக்கு ட்ரீட்மெண்ட் வந்து மே நாட் பி பெனிஃபிஷியல் அடிக்வேட்லி. ஸோ எப்போ வந்து ஒரு தலைவலி வந்து முக்கியம், எப்போ உடனே வந்து நம்ம டாக்டரை போய் பார்க்கணும் அப்படிங்கிறது. ஒரு தலைவலி வந்து நம்ம தூங்கி எந்திரிக்கும் போதோ இல்லை வந்து தூக்கத்தில் தலைவலினால் வந்து நம்ம எந்திரிச்சாலோ தட் இஸ் சிக்னிஃபிகண்ட். இப்போ காலையில் வந்து ஒரு 5 மணி 6 மணி போல் நம்ம ரொட்டீனாக எந்திரிக்கும் போது வந்து ஒரு தலைவலியோடு எந்திரிக்கிறது, இல்லை தலைவலினால் வந்து நம்ம எந்திரிக்கிறது. ஸோ அது தட் இஸ் சிக்னிஃபிகண்ட். ஏர்லி மார்னிங் ஹெட்டேக். ஸோ அந்த ஹெட்டேக் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் வந்து ஒரு நிறைய மூச்சு விட்டோன்னா அந்த ஹெட்டேக் இமீடியட்டாக கொஞ்சம் இன்டென்சிட்டி குறையுது, அதோட வீரியம் வந்து குறையுது அப்படின்னா தென் அகெயின் இட் இஸ் இம்பார்ட்டண்ட், இட் இஸ் சிக்னிஃபிகண்ட். அதே மாதிரி அந்த தலைவலி இருக்கும்போது வந்து நமக்கு வாந்தி வர மாதிரி தன்மை இருந்தாலோ இல்லை வாந்தி வந்தாலோ அப்போவும் இட் இஸ் வெரி வெரி சிக்னிஃபிகண்ட். அதே மாதிரி இந்த தலைவலியோட கண் பார்வை மங்கலாற மாதிரி இருந்துச்சுன்னா அப்போவும் தட் இஸ் வெரி வெரி சிக்னிஃபிகண்ட். ஸோ ஒரு தலைவலி காலையில் வந்து எந்திரிக்கும் போது வந்தாலோ இல்லை தலைவலினால் நம்ம காலையில் எந்திரிச்சாலோ அந்த தலைவலியோட நமக்கு வாந்தி வர மாதிரியான தன்மை இருந்தாலோ இல்லை வாந்தி வந்தாலோ இல்லை கண் பார்வை ஏதாவது வந்து மங்கலாக இருந்தாலோ அப்போ இட் இஸ் வெரி வெரி சிக்னிஃபிகண்ட். அப்போ நம்ம உடனே வந்து பார்க்கணும், மருத்துவரை போய் வந்து கண்டிப்பாக வந்து பார்க்கணும். எல்லா தலைவலிகளும் வந்து மைக்ரைன் கிடையாது, எல்லா தலைவலியும் வந்து சைனசைட்டிஸ் கிடையாது. டாக்டர் அதே மாதிரி தலைவலி பற்றி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. ஸோ இந்தியாவிலேயே மூளை புற்றுநோய் அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க, இதுக்கான முக்கியமான காரணம் என்ன, சிகிச்சை முறைகள் அதை பற்றி சொல்லுங்கள். ஸோ ஆக்சுவலாக நம்ம வெஸ்டர்ன் வேர்ல்டை கம்பேர் பண்ணும்போது இந்தியாவில் வந்து பிரெயின் டியூமர்ஸோட இது வந்து கொஞ்சம் கம்மி. இப்போ தலைக்காயத்தினால வந்து ஏற்படக்கூடிய பேர்டன் வந்து இந்தியாவில் வந்து மற்ற இடத்த விட ஜாஸ்தி. வேறஸ் இது வந்து வெஸ்டர்ன் வேர்ல்டோட கம்பேர் பண்ணும்போது இந்தியாவில் அதோட பேர்டன் வந்து கம்மி. பட் இது எதனால் மூளையில் கட்டி வருது அப்படிங்கிற காரணம் வந்து இன்னும் கிளியர் கட்டாக தெரியாது. இப்போ மூளையில் வர கட்டி வந்து நம்ம எப்படி சொல்வோம்னா பிரைமரி அண்ட் செகண்டரின்னு சொல்லுவோம். செகண்டரிங்கிறது என்னென்னா வந்து வேறு எங்கேயாவது வந்து ஒரு கட்டி இருந்து வயிற்றில் ஏதோ கட்டி இல்லை நுரையீரலில் வந்து கட்டி இருந்து அது வந்து நமக்கு வந்து பிரெயினுக்கு பரவுச்சுன்னா அதுக்கு வந்து செகண்டரின்னு வந்து நம்ம சொல்லக்கூடியது. பிரைமரிங்கிறது என்னென்னா மூளையில் இருந்தே வந்து வரக்கூடியது. ஸோ அதை வந்து இன்ட்ராக்சியல் எக்ஸ்ட்ராக்சியல் சொல்லுவோம். அது என்னென்னா எக்ஸ்ட்ராக்சியல் என்னென்னா மூளையை சுற்றி இருக்கிற இடத்துலேருந்து வரக்கூடிய கட்டி வந்து எக்ஸ்ட்ராக்சியல்னு சொல்லுவோம். லைக் மெனிஞ்சியோமா அதை வந்து எக்ஸ்ட்ராக்சியல் சொல்லுவோம். இன்ட்ராக்சியல்ங்கிறது வந்து மூளைக்கு உள்ளே இருந்து வரக்கூடியது, அதை வந்து இன்ட்ராக்சியல் சொல்லுவோம். அதுக்கு பேர் கிளையோமாஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ இதுக்கு எல்லாமே வந்து என்ன காரணம் அப்படிங்கிறது வந்து தேர் ஆர் லாட் ஆஃப் ஹைப்போதசிஸ். அதில் வந்து எதுவும் கிளியர்லி ப்ரூவன் திங் வந்து கிடையாது. நிறைய காமனாக நம்ம சொல்லக்கூடியது வந்து ஒன்று வந்து ரேடியேஷன் எக்ஸ்போஷரை வந்து கொஞ்சம் வந்து அது இட் இஸ் வெரி காமன். அதே மாதிரி வந்து நம்மளோட சாப்பிட்ற அந்த ஆகாரத்தில் வந்து பெஸ்டிசைடு
பெஸ்டிசைட்ஸ் வந்து இப்போ நிறைய வந்து பெஸ்டிசைட்ஸ் நிறைய வந்து கலக்கும்போது வந்து அதனாலேயும் வந்து இந்த மாதிரி வரலான்னு ஒன்று ஹைபோதசிஸ் வந்து உண்டு. ஓகே ஓகே கலப்படம் பெஸ்டிசைட்ஸ். ஸோ அதுவும் வந்து முக்கியம். அப்புறம் ஸ்மோக்கிங்கும் வந்து இந்த மாதிரி மூளையில் கட்டி உடம்புல எங்கே கட்டி வர்றதுக்குனாலும் ஸ்மோக்கிங் வந்து இப்போ ஒரு காமனாக வந்து இருக்குது. மூளையில் கட்டி வர்றதுக்கும் புகைப்பிடித்தல் பழக்கம் வந்து ஒரு ப்ரீடிஸ்போசிங் ஃபேக்ட். அப்பா சொல்லும்போதே அது ஆச்சரியமாக இருக்குது. அண்ட் டாக்டர் இப்போ வந்துட்டு இந்த மூளை புற்றுநோய் சிகிச்சையில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய மாற்றங்கள்லாம் வந்திருக்கு அப்படின்றாங்க. என்னென்ன மாதிரியான நவீன மாற்றங்கள்லாம் வந்திருக்கு? ஸோ மூளை புற்றுநோயில் வந்து நம்ம வந்து அறுவை சிகிச்சை 3 மொடாலிட்டிஸாக சொல்லுவோம். ஒன்று வந்து அறுவை சிகிச்சை பண்ணி நம்ம வந்து ட்ரீட் பண்ணுறது, அப்புறம் வந்து ரேடியேஷன் கொடுத்து ட்ரீட் பண்ணுறது, அப்புறம் வந்து கீமோதெரபியூட்டிக் ட்ரக்ஸ் அது வந்து கொடுத்து பண்ணுறது. ஸோ இந்த 3 வகையான ட்ரீட்மெண்ட் வந்து உண்டு. ஸோ அறுவை சிகிச்சை முறையில் வந்து ஏன்னா எனி பிரெயின் டியூமர்ஸ், ஸோ மூளையில் கட்டினாலே அதை வந்து நம்ம அதை சத பரிசோதனை பண்ணி அது என்ன வகையான கட்டின்னு கண்டிப்பாக பார்க்கணும். ஸோ அது பார்க்காம நம்ம அடுத்த ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து போக முடியாது. ஸோ மூளை கட்டியை நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு வருஷத்துக்கு இந்தியாவை பொறுத்தவரை வந்து 40,000 50,000 பேருக்கு வந்து மூளையில் கட்டி வருது. 40,000 50,000. ஸோ அரௌண்ட் 50,000 people in India are getting brain tumors every year. ஸோ அதில் வந்து 20% வந்து குழந்தைங்கள். ஸோ குழந்தைங்களுக்கு வந்து பிரெயின் டியூமர்ஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக வந்து இருக்குது. ஸோ 20% வந்து குழந்தைங்கள் அதில். ஸோ இந்த மூளையில் வர கட்டிகளுக்கு நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம சஜஸ்ட் பண்ணுறது we have to go for surgery. ஸோ அறுவை சிகிச்சை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதை வந்து இப்போ மினிமலி இன்வேசிவ் சர்ஜரி, நேவிகேஷன் கைடட் பயாப்சிஸ்ங்கிறது நிறைய நுணுக்கமான டெக்னாலஜிகள்லாம் வந்து பண்ணுற மாதிரியான அட்வான்சஸ் வந்து வந்திருக்கு. ஸோ நேவிகேஷன் சொல்கிறது வந்து என்னென்னா அது வந்து இப்போ நம்ம ஃபோனில் ஜிபிஎஸ் சிஸ்டம் இருக்கிற மாதிரி இது வந்து நேவிகேஷன் சிஸ்டம் வந்து சொல்லுவோம். ஸோ இது வந்து எக்ஸாக்ட்லி லைக் ஜிபிஎஸ். நம்ம சர்ஜரி பண்ணும்போது நம்ம வந்து அந்த இன்சிஷன் பிளான் பண்ணுறது, உள்ளே வந்து எந்த இடத்துல கட்டி இருக்குது அப்படிங்கிறது வந்து நம்ம ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடியே அந்த இடத்துல ஒரு ட்ராக்கர் வச்சோன்னா நம்மளால் வந்து அதை பார்க்க முடியும் மானிட்டரில். மூளைக்குள்ளே எந்த இடத்துல நம்ம இருக்கோம், இல்லை மூளைக்கு வெளியே எங்கே வந்து இருக்கோம், இந்த இடம் மூலமாக போனோம்னா நம்ம எந்த இடத்த ரீச் பண்ணலாம், என்ன வந்து அங்கே இருக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம நேவிகேஷன் ஸ்க்ரீனில் வந்து நம்மளால் பார்க்க முடியும். ஸோ இது இட் இஸ் லைக் அ ஜிபிஎஸ் ட்ராக்கர். இது எக்ஸாக்ட்லி லைக் அ ஜிபிஎஸ் சிஸ்டம் நம்ம ஃபோனில் இருக்கிற அந்த இதுதான். ஸோ அதுதான் அந்த நேவிகேஷன் கைடட். ஸோ முன்னாடி வந்து எப்படின்னா ஒரு பெரிய ஒரு அறுவை சிகிச்சை மாதிரி பண்ணி நம்ம மண்டவோட வந்து எடுத்து நம்ம உள்ளே போய் நம்ம வந்து சர்ஜரி பண்ணணும். இந்த மாதிரி டெக்னாலஜி இருக்கும்போது வந்து ஸோ இட் இஸ் லைக் கப்ளிங் டெக்னாலஜி வித் டெக்னிக்ஸ். ஸோ நம்ம சர்ஜிக்கல் டெக்னிக்கோட டெக்னாலஜியும் வந்து சேர்த்து நம்ம உபயோகிக்கிறோம். ஸோ இதில் வந்து நம்ம ப்ரிசைஸ்டாக போவோம், மினிமலி இன்வேசிவ் நியூரோ சர்ஜரியாக இருக்கும், அண்ட் அவர் அக்யூரசி ஆல்சோ வில் பி மச் மோர் பெட்டர். நிச்சயமா நீங்கள் சொல்கிற மாதிரி பக்கத்தில் இருக்கிற எந்த ஆர்கனையும் டச் பண்ண முடியாது. இதோட வந்து இன்ட்ராஆப்ரேட்டிவ் நியூரோ மானிட்டரிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணுவோம். அது என்ன பண்ணுவோம்னா நம்ம அந்த இசிஜிக்கெலாம் அந்த நெஞ்சில் எலக்ட்ரோட்ஸ் வைக்கிறோம்ல, அதே மாதிரி மூளை மேலேயே வந்து நாங்கள் எலக்ட்ரோட்ஸ் வைப்போம். வச்சு நம்ம வந்து கை காலில் ஏதாவது வந்து பலம் எதுவும் குறையிற மாதிரி இருக்குதா அப்படிங்கிறத வந்து மேப் பண்ணுவோம். ஸோ அப்படி பண்ணி வந்து நம்ம அந்த கரெக்டாக அந்த டியூமர் அந்த கட்டியை மட்டும் எடுப்போம். ஸோ சர்ஜரிக்கு அப்புறம் வந்து பேஷண்ட்ஸுக்கு வந்து கைகால் விளங்காமல் இருக்கிறதோ, சுயநிலைவு இல்லாமல் இருக்கிறதோ, அந்த மாதிரி இல்லாமல் நம்ம பார்த்துக்கிறதுக்கு இந்த மாதிரி இன்ட்ராஆப்ரேட்டிவ் நியூரோ மானிட்டரிங் எலக்ட்ரோட்ஸ் வச்சு நம்ம வந்து பண்ணுவோம். இப்போ காமனாக நம்ம லேடிஸ் கிட்ட, பெண்கள் கிட்ட வந்து நிறையா கம்ப்ளைண்ட்ஸ் வருது. என்னன்னா லோ பேக் பெயின் அப்படின்னு ரொம்ப வருஷமாக சொல்லிகிட்டே இருப்பாங்க. அதோட நார்மலாக ஒர்க் பண்ணிகிட்டேவும் இருப்பாங்க. ஸோ இந்த பெண்களுக்கு வரக்கூடிய மூளை மற்றும் ஸ்பைன், முதுகு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் என்னன்னு சொல்லுங்கள் டாக்டர். ஸோ இப்போ நான் ஏற்கனவே தலைவலிக்கு சொன்ன மாதிரி there are certain red flag signs for back pain. ஸோ முதுகு வலியும் வந்து there are certain red flag signs. ஸோ எப்போ முதுகு வலி வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ ஒரு முதுகு வலி ஒரு கால் பக்கம் வந்து பரவுது. ஸோ முதுகு வலி ஒரு காலுக்கு வந்து பரவுதுன்னா தட் இஸ் சிக்னிஃபிகண்ட். அதே மாதிரி ஒரு காலுக்கு பரவி அதோட வந்து மரத்து போன மாதிரி இருக்குன்னா தட் இஸ் ஸ்டில் மோர் சிக்னிஃபிகண்ட். ஸோ முதுகு வலி ஒரு காலுக்கும் பரவி மரத்தும் போய் அதோட சேர்த்து உங்களுக்கு யூரின் போகிறது, மோஷன் போகிறதுலையும் ப்ராப்ளம் வருதுன்னா இட் இஸ் மச் மோர் சிக்னிஃபிகண்ட். அதுக்கு போகிற நரம்புல பிரச்சனை. ஆமாம். ஸோ வந்து அது அந்த ஸ்டேஜுக்கு போயிடுச்சுன்னா இட் பிகம்ஸ் அ சர்ஜிக்கல் எமர்ஜென்சி. டாக்டர், இந்த தலைக்காயம் ஏற்பட்ட உடனே என்ன பண்ணணும், அந்த சிகிச்சை முறையை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். இப்போ தலைக்காயம் ஏற்பட்ட உடனே வந்து நம்ம வந்து ஆம்புலன்ஸில் நம்ம ஷிஃப்ட் பண்ணும்போது வந்து நம்ம வந்து ஸ்பைன் போர்டுன்னு சொல்லிட்டு ஒன்று வச்சுருப்போம். ஸோ எப்போவுமே வந்து தலைக்காயம் ஏற்பட்டிருந்தால் வந்து நம்மளோட நரம்பும்
நம்மளோட ஸ்பைனும் வந்து இன்வால்வ்டுன்னு சொல்லிட்டு தான் நம்ம அசியூம் பண்ணணும், அன்லெஸ் ப்ரூவ்ட் அதர்வைஸ். ஸோ சிடி ஸ்கேன்லாம் எடுத்து ரூல் அவுட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து ஸ்பைன் ப்ராப்ளம் இல்லைங்கிறது ரூல் அவுட் பண்ணுவோம். ஸோ அதனால் ஒரு ஸ்பைன் போர்டில் வச்சு தலை வந்து எந்த விதமான மூவ்மெண்ட்டும் இல்லாமல் நம்ம அப்படி ஷிஃப்ட் பண்ணணும். ஸோ முதல்ல வந்து ஹாஸ்பிட்டல் வந்தோடனே பண்ணக்கூடியது வந்து கிளினிக்கில் அசஸ் பண்ணதுக்கப்புறம் சிடி ஸ்கேன் ஃபஸ்ட் எடுப்போம். ஓகே. ஸோ இது எம்ஆர்ஐ எடுக்க மாட்டோம், நம்ம எடுத்தோடனே வந்து சிடி ஸ்கேன் தான் போகும். ஏன்னா சிடி ஸ்கேன் தான் வந்து பிரெயினை பொறுத்தவரை அது ஒரு எக்ஸ்ரே மாதிரி அது. ஏன்னா நமக்கு எக்ஸ்ரேல எதுவும் தெரிய வராது, சிடி ஸ்கேன் எடுத்தால் தான் நமக்கு தெரிய வரும். ஸோ அதை பார்த்து என்ன மாதிரியான மூளையில் அடிபட்டிருக்கு அப்படின்ட்டு நம்ம வந்து அசஸ் பண்ணுவோம். மண்டை ஓடில் வந்து எலும்பு உடஞ்சிருக்கா, இல்லை மூளைக்குள்ளே ரத்த கசிவு இருக்குதா, ஸோ அதுக்கு வந்து அறுவை சிகிச்சை பண்ணணுமா, இல்லை வந்து நம்ம வந்து ஐசியூ அட்மிஷன் வச்சு பண்ணணுமா, இல்லை வந்து செயற்கை சுவாச கருவி வந்து பண்ணணுமா அப்படிங்கிறது நம்ம டிசைட் பண்ணுவோம். ஸோ கிளினிக்கலாக பேஷண்ட் எக்ஸாமின் பண்ணிவிட்டு சிடி ஸ்கேனும் பார்த்துட்டு தென் வீல் டேக் த டிசிஷன் ஹவு டு ப்ரொசீட் ஃபர்தர். ஸோ இதில் ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு வந்து சர்ஜரி இல்லாமல் நம்ம ட்ரீட் பண்ணுறது. ஸோ அவங்களோட கான்ஷியஸ் லெவலில் வச்சு சர்ஜரி இல்லாமல் நம்ம செயற்கை சுவாச கருவியில் வச்சு நம்ம ஐசியூவில் வந்து ட்ரீட் பண்ணக்கூடியது, இன்ஜெக்ஷன் மாத்திரை மருந்து கொடுத்து நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணுறது. ரெண்டாவது வந்து அறுவை சிகிச்சை. ஸோ எமர்ஜென்சியாக உயிர்காக்கும் பொருட்டு செய்யக்கூடிய அறுவை சிகிச்சை அது. ஸோ அறுவை சிகிச்சை பண்ணி நம்ம மண்டவோட ஒரு இப்போ எந்த இடத்துல ப்ளீடிங் இருக்கோ பார்த்துட்டு அந்த இடத்துல மண்டவோட எடுத்து அந்த கிளாட்டை வந்து எவாக்குவேட் பண்ணுவோம். ஸோ இது ரெண்டு தான் வந்து நம்ம காமனாக வந்து பண்ணோம். ஒன்று சர்ஜரி இல்லாமல், இன்னொன்று சர்ஜரி பண்ணி நம்ம ட்ரீட் பண்ணுறது. மூணாவது முக்கியமான விஷயம் வந்து என்னென்னா ரீஹேபிலிட்டேஷன், ஃபேமிலி ரீஹேபிலிட்டேஷன். ஏன்னா ஒரு தலைக்காயத்துலேருந்து அவர் வந்து பிழைச்சி வருதுங்கிறது ஒரு மறுபிறவி. ஸோ பிழைச்சி வரும்போது வந்து அவங்க பழைய மாதிரியே வந்து ஃபுல்லாக கான்ஷியஸாக இருப்பாங்களா, இல்லை அவங்களோட ஒரு சுயநிலைவு வந்து மங்கி இருக்குமாங்கிறது நம்மளால் சொல்ல முடியாது. ஸோ சுயநிலைவு மங்கி இருக்கும்போது வந்து நம்ம கூட இருக்கிற குடும்பத்தார்களும் நண்பர்களும் வந்து சப்போர்ட் பண்ணி அவரை வந்து நம்ம மோட்டிவேட் பண்ணி கொண்டு வரணும். ஸோ அதுதான் ரீஹேபிலிட்டேஷன். ஸோ ஃபிசியோதெரப்பி, ஃபேமிலி சப்போர்ட். ஸோ இது மூணுமே வந்து முக்கியம். முதல் ரெண்டு வந்து உடனே பண்ணக்கூடியது, இதுலேருந்து அவர் நல்லா பிழைச்சி வரும்போது வந்து அடுத்து வந்து ரீஹேபிலிட்டேஷன். நிச்சயமா டாக்டர். மார்ச் 20 உலக தலைக்காயம் விழிப்புணர்வு தினத்தை முன்னிட்டு இன்னைக்கு நிறைய விஷயங்கள் எங்ககிட்ட சொன்னீங்க. ஸோ ஃபைனலாக நேயர்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய முக்கியமான டேக் ஹோம் மெசேஜ்னா என்னவா இருக்கும்? ஸோ இந்த உலக தலைக்காய விழிப்புணர்வு நாள் அப்போ வந்து சன் டிவி வந்து இந்த மாதிரி ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து மக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வு கொண்டு வந்ததுங்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷம். ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. இந்த தலைக்காய விழிப்புணர்வு ரொம்ப ரொம்ப அவசியம், ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் எத்தனையோ செலிப்ரிட்டிஸ் கூட இதில் இன்வால்வ்டாக இருக்காங்க. ஸோ ஒரு ஃபேமஸ் ஆஸ்திரேலியன் கிரிக்கெட்டர் ஃபிலிப் ஹுக்ஸ் வந்து விளையாண்டுட்டு இருக்கும்போதே ஒரு பவுன்சர் வந்து பால் பட்டு இறந்து போனார். அவர் சர்ஜரி பண்ணியும் அதில் வந்து இது இல்லாமல் இறந்து போனாங்க. நம்ம ஃபேமஸ் இந்தியன் ஃபிலிம் ஸ்டார் ஹிருத்திக் ரோஷனுக்கு வந்து இந்த மாதிரி தலையில் அடிபட்டு ஹி ஹாஸ் அண்டர்வென்ட் சர்ஜரி. அது பேர் க்ரானிக் சப்டியூரல் ஹெமட்டோமா அப்படின்ட்டு வந்து சொல்லுவாங்க. ஸோ நம்மளுடைய இந்தியன் கிரிக்கெட்டரு ராமன் லம்பா வந்து இப்போ கிரிக்கெட் விளையாடும் போதே இறந்து போயிருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டட் இன்ஜுரிஸ். ஸோ தலைக்காயங்கிறது ரொம்ப ரொம்ப தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். அதை வந்து நம்மளால் தடுக்க முடியும். அதை வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து தடுக்க முயற்சி பண்ணுங்கள். இந்த மாதிரியான ப்ரிகாஷன்ஸை வந்து ஃபாலோ பண்ணி தடுக்க முயற்சி பண்ணுங்கள். அது வந்தால் அதோட அவேர்னஸ் வந்து என்ன, அதோட சீரியஸ்னஸ் என்னங்கிறது கண்டிப்பாக மக்களுக்கு வந்து ஒவ்வொருத்தருக்கும் தெரியும். சூப்பர். சேஃப்டி ப்ரிகாஷன் மெஷர்ஸ். ஸோ நீங்கள் காரில் போகும்போது சீட் பெல்ட் போடணும், டூ வீலரில் போகும்போது ஹெல்மெட் யூஸ் பண்ணணும், ஹெல்மெட் யூஸ் பண்ணும்போது மறந்துடாமல் ஸ்ட்ராப் பண்ணணும். அதே மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து அவங்களுக்கு தனி சீட்டர் போட்டு அவங்கள வந்து ஸ்ட்ராப் பண்ணணும். இது எல்லாத்தையும் விட முக்கியம், இதை இப்போ ட்ரைவ் பண்ணும்போது ஆல்கஹால், எந்த விதமான மது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எடுத்துருக்கக்கூடாது. ஒர்க் பண்ணுற இடத்துல வந்து ப்ராப்பர் சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் எடுத்துருக்கணும். அவங்களும் ஹெல்மெட் போட்டிருக்கணும். அதே மாதிரி வந்து படிக்கட்டில் வந்து ரெயிலிங்ஸ் வந்து வச்சுருக்கணும். ஸோ அதை பிடிச்சி வந்து ஏறுற மாதிரி இருக்கணும். அடிக்வேட் லைட்டிங் இன் ஒர்க் பிளேஸஸும் வந்து இருக்கணும். ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப எசென்ஷியலான விஷயங்கள். சூப்பர். தேங்க்யூ ஸோ மச். இன்றைக்கி எங்கள் ஷோக்கு வந்துட்டு வருமுன் காப்போம்ன்ற மாதிரி வந்ததுக்கப்புறமா என்னென்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணணும், அதுக்கப்புறம் என்ன மாதிரி விஷயங்கள் இருக்குது அப்படின்றது ரொம்ப அழகாக தெளிவாக நீங்கள் சொன்னீங்க. இதை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க இதுக்கப்புறமா நீங்கள் இந்த சீட் பெல்ட், இந்த ஹெல்மெட்டு உங்கள் பசங்களுக்கெலாம் வண்டி வாங்கி கொடுங்க, வேணான்னு சொல்லலை. ஆனால் கூடவே ஒரு ஹெல்மெட்டை வாங்கி கொடுத்து அதை போடுறாங்களா, போட்டுட்டு ஓட்டுறாங்களான்றதை என்ஷூரும் பண்ணுங்கள். அண்ட் இன்றைக்கி எங்கள் ஷோக்கு வந்துட்டு நிறைய இந்த தலை சம்மந்தப்பட்ட, மூளை சம்மந்தப்பட்ட, நிரம்பியல் சார்ந்த விஷயங்களுக்கு விளக்கம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி டாக்டர். ரொம்ப நன்றி. தலைக்கவசம் உயிருக்கு அவசியம். தேங்க்யூ. அண்ட் இன்னைக்கு எங்கள் ஷோக்கு வந்து நிறைய விஷயம் ரொம்ப அழகாக தெளிவுரை கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் உங்களுக்கு லெவிஸ்டா வழங்கக்கூடிய ஒரு சின்ன கிஃப்ட் ஆப் டாக்டர். தேங்க்யூ ஸோ மச். மிக்க நன்றி.
ஸோ இன்னைக்கு நம்ம வணக்கம் தமிழா நிகழ்ச்சியில மூளை மற்றும் நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர் நியூரோ சர்ஜன் டாக்டர் நடராஜன் மீனாட்சி சுந்தரம் அவர்கள் வந்திருந்தாங்க. தலைக்காயம் நம்ம நாட்டில் அதிகமாக ஏற்படுது அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. இந்த நிகழ்ச்சி பார்த்துட்டு நீங்கள் ஆஃபீஸ் கிளம்புறீங்க, காலேஜ் கிளம்புறீங்கன்னா ப்ளீஸ் சீட் பெல்ட் போட்டு போங்க அண்ட் ப்ளீஸ் ஹெல்மெட் போட்டு போங்க. ஸோ இன்னைக்கு நம்ம வணக்கம் தமிழா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறோம். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான நிகழ்ச்சியில் சீக்கிரம் வந்து சந்திக்கிறோம். Until then, it's bye from Bharat and Poojitha. இது வணக்கம் தமிழா வழங்குவோர் பூமெக்ஸ் வெஸ்டர்ன் பிரீஃப்ஸோடு வழங்குவோர் லெவிஸ்டா இன்ஸ்டன்ட் காஃபி.